Dear students, find the value of cube root of 1000 minus square root of 64 divided by cube root of 729 minus square root of 81. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் 1000 கொடுத்திருக்காங்க. இந்த 1000 ஓட கியூப் ரூட் என்னது? 10 கியூப். சரியா? அப்ப இதை எப்படி எழுதுவோம்? கியூப் ரூட் ஆஃப் 10 into 10 into 10 மைனஸ் இந்த 64 ஓட ஸ்கொயர் என்னது? 8 ஸ்கொயர். அப்ப இதை எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 into 8 divided by 729 ஓட கியூப் என்னது? 9 கியூப். அப்ப கியூப் ரூட் ஆஃப் எப்படி எழுதணும்? 9 into 9 into 9 மைனஸ் 81 ஓட ஸ்கொயர் என்னது? 9 ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 9. இப்ப பாருங்க, இது என்னது? கியூப் ரூட். கியூப் ரூட்னாலே ரூட்டுக்குள்ள 3 10 இருக்குல்ல, இதுல ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? ஒரு 10 மட்டும் எடுத்தா போதும். 10 மைனஸ் இது வந்து ஸ்கொயர் ரூட். அப்ப ரூட்டுக்குள்ள 2 8 இருக்கு, வெளியில எடுக்கும்போது என்ன செய்வோம்? ஒரு 8 மட்டும் எடுத்தா போதும். 8 டிவைடட் பை இது கியூப் ரூட். கியூப் ரூட்ல 3 9 இருக்கு. அப்ப ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஒரே ஒரு 9 மட்டும் எடுத்துக்குவோம். மைனஸ் இது ஸ்கொயர் ரூட். அப்ப 2 9 இருக்கும்போது ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது என்ன செய்வோம்? ஒரே ஒரு 9 மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப சப்ராக்ட் பண்ண போறோம். 10 மைனஸ் 8 என்ன வரும்? 10ல 8 சப் பண்ணா 2 டிவைடட் பை 9 மைனஸ் 9 என்ன வரும்? 0. இதுல பாருங்க, இந்த வேல்யூ எப்படி கிடைச்சிருக்கு? 2 டிவைடட் பை 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு வேல்யூல இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து என்னது? அன்டிஃபைன்ட். அதாவது தமிழ்ல என்னதுன்னா வரையறுக்கப்படவில்லை. Thanks for watching, students.